கடவுள் நல்லவர்களை அதிகமாக சோதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக உண்டு. பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறது தான் அதனுடைய விளைவாக அமைகிறது. கர்ணனினுடைய வாழ்க்கையே இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம அதை புராணமாக கூட பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது, அவர் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தாலும் அவர் பிறந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதே போலதான் நீங்க என்ன பண்ணினாலும் நீங்க இந்த உலகத்தில் சுழற்சியை அனுபவித்தே ஆக வேண்டும். இப்ப நல்லவர்களுக்கு தான் நினைக்கிறது மட்டுமே நல்லது. சுயநலமாக சிந்திப்பதினால் சில தீமைகள் ஏற்படுகிறது. உனக்கு நல்லதாக தெரியக்கூடியது மற்றவர்களுக்கு அது தீமையாக அமைந்து விடுகிறது. அதனுடைய விளைவாக சில கஷ்டங்களை நல்லவர்கள் அனுபவிக்கிறார்கள்.